வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. நிறைய பேர் கால் பண்ணி கோழி குஞ்சு எல்லாம் கேட்குறீங்க. இப்போ தான் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் லோக்கலில் சேல்ஸ் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஆதரவும் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் நம்ம சேனலும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்கழிச்சல். வெள்ளைக்கழிச்சல் வந்த கோழியை வந்து எப்படி வந்து பாதுகாப்பது, பராமரிப்பது, அதுக்கு என்ன மருத்துவம், இதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, என் கோழிக்கு வெள்ளைக்கழிச்சல் வந்து நான் செஞ்சதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து நாட்டுக்கோழிலே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எல்லா மெத்தடும் வந்து கை கொடுக்காது. எனக்கு வந்து வெள்ளைக்கழிச்சல் வந்த கோழிக்கு நான் அதை வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ரெக்கவர் ஆணுச்சு. அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் என் கோழிக்கு வந்து வெள்ளைக்கழிச்சலே வரலை. வந்த கோழியும் நான் வந்து காப்பாற்றிட்டேன். சரி, ஓகே நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கோழி குஞ்சாக இருக்கும்போதும் சரி, இல்லை 3 மாதத்துக்கு 90 நாளைக்கு அப்புறமும் சரி, பிறந்த இதுலேருந்து வந்து நீங்கள் லசோட்டா விட்டு வளங்க. 2வது 90 நாள் முடிஞ்சவுடனே ஒரு ஆர்டிவிகே இன்ஜெக்ஷனை அடிச்சு விட்ருங்க. இல்லை உங்களுக்கு ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன்லாம் அடிக்க பயமாக இருக்குது அப்படின்னா, லசோட்டாவை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ ஐஸு, அந்த கணக்கில் ஐஸ் கட்டியை போட்டு நல்லா சாயந்தரம் சூரியன் மறைகிற டயத்தில், வெயிலில் படக்கூடாது, கொஞ்சம் நிழல்லே வச்சு அதை வந்து தண்ணியில் கலந்து எல்லா கோழிக்கும் குடிக்கிறதுக்கு வச்சுருங்க. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு 45 நாள் வரையும் தாங்கும். உங்களுக்கு வந்து வெள்ளைக்கழிச்சல் வராது. வந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்கள் கோழிக்கு வந்து வெள்ளைக்கழிச்சல் வந்துருச்சுன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். கோழி வந்து அப்படியே உறங்கி நிற்கும். ஒரு 5 ஸ்டெப்பு நடக்கும், அப்படியே நிற்கும், பொம்மை மாதிரி நிற்கும், இறை எடுக்காது. அப்படியே வந்து குளிர் ஜுரம் வந்தால் எப்படி இருக்கும், நம்ம அப்படியே போரையை பொத்திக்கிட்டு இருக்க மாதிரி அதுவும் அப்படியே வந்து உறங்கி ஒரு மாதிரியாக இருக்கும். அது பார்க்கவே வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் இந்த வெள்ளைக்கழிச்சல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெள்ளையாக கழிய ஆரம்பிக்கும். வெள்ளையாகவோ பச்சையாகவோ கழிய ஆரம்பிக்கும். இது வந்து இந்த வெள்ளைக்கழிச்சலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் மட்டும் இல்லை. அதாவது வாயிலேருந்து ஆசனாய் வரையும் ஃபுல்லாக இது வந்து இந்த வெள்ளைக்கழிச்சல் வந்து ஒரு கோழியை வந்து டேமேஜ் பண்ணுறது. அதனால் வந்து நம்ம வந்து வெள்ளைக்கழிச்சலுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அது சளியும் இருக்கும் உள்ளே, அப்புறம் வந்து செரிமான கோளாறு இருக்கும், ஒழுங்காக வந்து லிவர் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் வெள்ளைக்கழிச்சல். முதல்ல சளியில் ஆரம்பித்து கொண்டாக்க வெள்ளைக்கழிச்சலில் முடிச்சிடும் அது. இப்போ நம்ம அதுக்கு வந்து எப்படி வந்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த வெள்ளைக்கழிச்சல் கோழியை வந்து ஒரு தனிமைப்படுத்திடுங்க. தனிமைப்படுத்திட்டு அந்த கோழிக்கு ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் பவுட்ரு தண்ணியில் கலந்து கொடுங்க. அப்படி இல்லையா, அதாவது குளுக்கோஸ் பவுடரையும் இட்லியும் தண்ணியில் கலந்து கொடுத்தீங்கன்னா அது திங்கும். இல்லைன்னா நீங்களே வந்து அது வாயில் வச்சு சின்ன உருண்டையாக உருட்டி அது வாயில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு அரை வயிறு கொடுத்தா போதும். அதாவது ஈஸியாக செரிமானம் ஆகிற தீவனத்தை தான் கொடுக்கணும். கம்போ அரிசியோ இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது செரிமானம் ஆகாமல் இன்னும் வந்து கோழியை வந்து ரொம்ப சோர்வடைய வச்சிடும். அப்புறம் வந்து அது வந்து டெத் ஆகிடும் சீக்கிரம் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், இட்லியோ இல்லை வந்து சாதமோ அதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5-6 உருண்டை இல்லை ஒரு 10 உருண்டை சின்ன உருண்டை உருட்டி வயலில் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து சளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அமாக்ஸ்லின் வந்து 250, சரியா, அந்த டேப்லெட்டோ இல்லை வேறு ஏதோ சளிக்கு உள்ள டேப்லெட்டோ, நான் வந்து அமாக்ஸ்லின் 250 அந்த டேப்லெட் எடுத்து ஒன்று போட்டுருவேன். அதாவது அதை எடுத்து அந்த பவுடர் எடுத்து அது வாய்க்குள்ளே கொட்டி விட்டோ, இல்லை லேசாக வந்து ஒரு சின்ன அந்த டானிக் எல்லாம் கொடுப்பாங்க, அதில் உள்ள அந்த பாப்பா குழந்தைக்கெல்லாம் கொடுக்குறது இருக்குன்ட்டா அதில் வந்து மாத்திரையை கொட்டி கொஞ்சோண்டு வெந்நீரை ஊற்றி கலக்கி அது வாயில் ஊற்றி விட்ருவோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்ருங்க.
விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிம் 250 இன்ஜெக்ஷன் ஒன்று அடிக்கணும். அது எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு பகுதியில் அடிச்சு விடுங்க. என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் குஞ்சா இருந்துச்சுன்னு வைங்களேன், 0.3லேருந்து 0.5 வரையும் அடிக்கலாம். ஒரு 3 மாதம் குஞ்சுனா 0.3 அடிங்க மேக்ஸிமம். ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 0.5லேருந்து 0.7 இல்லை 8 வரையும் அடிங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ள கோழியாக இருந்துச்சுன்னா 1 ml அடிங்க. சரியா? அது எதுவும் ஆகாது. சில பேருக்கு வந்து வெள்ளை கழிச்சலுக்கு சில மருந்து கொடுத்து வந்து க்யூர் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு. ஏன் அப்படின்னா, அதோட அளவு தெரியாமல் கொடுக்குறது. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு மேலான கோழிக்கு வந்து நீங்கள் வந்து 0.5 அடிச்சிருப்பீங்க. அது வந்து சில கோழிக்கு ஏற்றுக்கும், சில கோழிக்கு வந்து நோயோட தன்மை வீரியம் அதிகம் இருக்கிறதுனால அதை வந்து அந்த மருந்து வேலை செய்யாமல் போயிடும். அதனால் நீங்கள் 1 வரையும் அடிக்கலாம். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி கோழி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 1 ml தாராளமாக அடிங்க. சரியா? இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இது ஒரு 0.7 அல்லது 8 வரையும் அடிங்க. ஒரு வருஷத்து கோழியாக இருந்துச்சுன்னா 0.7 அல்லது 8 வரையும் அடிங்க, கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு தனியாக விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் கழித்து கோழியை பாருங்கள். அதோட ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குது, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அடுத்தது வந்து லிவர் ஃபங்க்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 0.5 ml வந்து லிவர் டானிக் கொடுக்குறோம். லிவர் டானிக் வந்து எந்த கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம். ஒன்று புரோட்டானாக இருக்கலாம், இல்லை வந்து ஹிமாலயா லீவ் 52 இருக்கலாம், ஏதோ ஒன்று 0.5 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதே மாதிரி அது வந்து க்யூர் ஆகிற வரையும் மினிமம் வந்து ஒரு 5 நாளோ இல்லை 6 நாளோ இல்லை 7 நாளோ எத்தனை நாள் வரையும் இந்த மாதிரி இருக்கோ அத்தனை நாள் வரையும் இதே மாதிரி கொடுங்க. நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் கூட ஒரு 5 நாள் வரையும் அடிக்கலாம். டாக்ஸின் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு 5 நாள் வந்து தொடர்ந்து அடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேப்லெட் மட்டும் கொடுத்தா போதும். மேக்ஸிமம் நீங்கள் அந்த 5 நாளுக்குள்ளேயே உங்கள் கோழி வந்து நல்லா தெளிவாயிடும், எடை எடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஹார்டான உணவு இல்லாமல் பார்த்துங்க. அரிசியெல்லாம் போட்டுறக்கூடாது. ஏன்னா திருப்பி அரிசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் திருப்பி வெள்ளை கழிச்சலை திருப்பி கொண்டு வந்துடும் அது. அதனால் பார்த்துக்குங்க. ஓகே நண்பர்களே, ரொம்ப சிம்பிளான மெடிசன் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த நோய் வந்தாலும் முதல்ல நீங்கள் அடிக்க வேண்டியது டாக்ஸிம் 250 வந்து அடிச்சிருங்க. வயசுக்கு ஏற்ற மாதிரி அளவு அடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் அமாக்ஸ்லின் 250 அது ஒரு டேப்லெட்டை கொட்டி விட்ருங்க. கொட்டிட்டு தண்ணியை கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்க்கணும். கோழி வளர்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அது வந்து அவங்க வந்து ஒரு குழந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நான்லாம் அது ஒரு குழந்த மாதிரி தான் ரொம்ப இதாக பார்ப்பேன். அது க்யூர் ஆகும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு கோழி வந்து க்யூர் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப அது சொல்லவே முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ புதுசாக கோழி வளர்க்குறவங்கலாம் நீங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவத்தில் தான் இதெல்லாம் கற்றுக்க முடியும். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயே வந்து வெள்ளை கழிச்சலுக்கெல்லாம் என்ன 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 என்னன்னு தேடியே மருந்தே வாங்கி 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 காசு தான் வேஸ்ட்டாக போணுச்சு. க்யூரே ஆகல. ஆனால் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை வச்சு செஞ்சு பார்க்கும்போது ரிசல்ட்டு நல்லா இருந்துச்சு. அது மாதிரி காசெல்லாம் போட்டு ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க கோழிக்கெல்லாம். ஏன்னா மெடிசன்லாம் அந்த விலை விற்கிது அதுக்கு இதுக்கு அப்படின்ட்டு. அதனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். சில கோழிக்கு வந்து நம்ம என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அது வந்து இறந்துரும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா, இறப்பு இல்லாமல் நம்ம வந்து கோழி வளர்க்க பார்க்கணும். அதை வந்து நல்லா கற்றுக்கணும். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கும் உங்களோட ஆதரவை வந்து கொடுங்க.